அப்படியே வந்துடுங்க ஒரு பக்கமாக. தலைவரா அங்கிட்டு தலைவரா இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு போயிருங்க ரெண்டு. தற்போது தமிழ்நாடு அனைத்து பெண்கள் மற்றும் ஓவியர் நல சங்க கொடியினை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சுந்தரராஜ் அவர்கள் ஏற்றி வைப்பார். சார் இப்பொழுது தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் அவர்கள் அண்ணன் சுந்தரராஜ் அவர்கள் கொடியேற்றி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம் கொடியேற்றி சிறப்பித்திருந்த மாவட்ட தலைவர் சுந்தரராஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்கப்படுகிறோம். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம் தொழிலாளர்கள் உரிமையை காத்திட ஒன்றிணைவோம். மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் செயல்படுவோம். பாதுகாப்பான முறையில் பணி செய்வோம். நமது சங்கத்தின் விதிமுறைகளை மதித்து கட்டுப்பட்டு நடப்போம். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தில் பயணித்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் முறையிலும் வெற்றி பெறுவோம். சங்கமாய் இணைவோம், சந்தோஷமாய் வாழ்வோம். ஓங்குக தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேதின விழாவானது தமிழகம் எங்கும் தொழிலாளர் சங்கங்கள், அனைத்து தொழிலாளர் சங்கங்களும், குறிப்பாக தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கமானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த மேதின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் பூந்தலூர் ஒன்றியத்தில் இன்று இந்த நமது தொழிலாளர் நல வாரியத்தின் சிறப்பான முறையிலே கொடியேற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொழிற்சங்கமானது பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலனுக்காகவும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து பெயிண்டர் தோழர்களும் இந்த சங்கத்தில் இணைந்து நல்ல ஒரு பலனை பெற்று தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய குடும்பத்தையும் காத்திருமாறு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சிவகுமார் அவர்கள் இப்படி உரையாற்றுவார்.
அனைவருக்கும் மே தின தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம் மாநில நிர்வாகிகளின் அறிவுறுத்தல்படி எல்லா ஒன்றியத்திலையும் கொடியேற்றப்படுது. இந்த விழாவை சிறப்பித்த அண்ணன் சுந்தரராஜ் அவர்களுக்கும், அண்ணன் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், அண்ணன் அற்புதராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஒன்றியத்தில் பயணிக்கின்ற அண்ணன் நெப்போலியன் மற்றும் பாஸ்கர், அண்ணன் ஆசர், அண்ணன் குணசீலன், அண்ணன் அமலநாதன், ஆசர் ஆனந்தண்ணன் எல்லாத்துக்குமே மிகுந்த நன்றி. சங்கம் பார்த்தீங்கன்னா பூதலூர்ல நிறைய பெயிண்டருங்க இருக்கிறீங்க. கட்டாயம் வந்து எல்லாருமே சேருங்க. இந்த சங்கம் வந்து ரொம்ப பயனுள்ள சங்கம். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அரசாங்கத்தின் சார்பாக நமக்கு நிறைய ஃபண்டுகள்லாம் ஒதுக்குறாங்க. யாருமே நம்ம பயன்படுறதே இல்லை. தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமா நிறைய ஃபண்டு ஒதுக்குறாங்க. நமக்கு விழிப்புணர்வு இல்லாமல் அது தெரியாமல் நம்ம வந்து நிறைய இழந்துக்கிட்டு இருக்கோம். கீழே விழுந்தா காசு, மேலே விழுந்தா காசு, கல்யாணம்னா காசு, கருமாதினா காசு, எல்லாத்துக்கும் காசு தராங்க. தயவு செஞ்சு நம்ம உழைச்சி வேர்வையை ரத்தமாக சிந்தி ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்க்குறோம். அதற்கான பயன் கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் சேர வேண்டியது சங்கம். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் சங்கம் இருக்கும். கண்டிப்பாக அந்த சங்கத்தில் சேர்ந்து உங்களுடைய நீங்கள் உழைக்கிறதே வந்து அடுத்த தலைமுறை உங்கள் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிற கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலுக்கான சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னு இந்த மே தினத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சுந்தரராஜ் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றினார். உழைப்பாளர்களே ஒன்று கூடுங்கள். அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின தொழிலாளர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கத்தின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையை வெளியே வா என்று சொன்ன பாரதியின் பாடல் எங்கே இருக்கிறது என்று அதோட வலிமை தெரியாமல் நாம் இருக்கின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற இந்த தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர் மற்றும் ஓவியர் நலச்சங்கத்தின் பூதல் ஒன்றிய தலைவர் திரு குணா அவர்களே, பூதல் ஒன்றியத்தின் செயலாளர் திரு பாஸ்கர் அவர்களே, தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சிவகுமார் அவர்களே, தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தின் பொருளாளர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களே, பூதல் ஒன்றியத்தின் தகவல் தொடர்புத்துறை செயலாளர் திரு புண்ணியமூர்த்தி அவர்களே, பாசமிகு உறவுக்கு மேலான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய எங்களது பூதல் ஒன்றியத்தின் சார்பான உறுப்பினர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மே தின வாழ்த்துக்களை மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிலாளர்களின் ஒற்றுமையை நாம் வலியுறுத்த வேண்டும். தொழிலாளர்களுடைய உழைப்பின் வலிமையை தெரிந்த நாம், உழைப்பினுடைய ஒற்றுமையை தெரிந்த நாம், தொழிலாளர்கள் ஒற்றுமையை நாம் எப்பொழுதும் தெரியாமல் இருக்கிறோம். தொழிலாளர்களுக்கான அரசாங்கத்து பல திட்டங்களை நாம் செய்திருக்கிறது, அதனுடைய வலிமை நாம் தெரியாமல் இருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் காரணம் நம்முடைய அறியாமை என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அறியாமையிலே உழைக்கின்ற பணத்தை எல்லாம் வீணடிக்கின்றோம், செலவு செய்கின்றோம். ஆனால் அந்த ஒரு துடியான பணத்தை அடுத்தவர்களுக்காக நாம் உதவுகிற பொழுது ஒரு மாபெரும் சக்தியாக இது விளங்குகிறது, இந்த சங்கம் வழங்குகிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம் என்பது மாநில அளவிலே, தமிழ்நாடு அளவிலே செயல்பட்டு வருகிறது. மாநில அளவிலே ஒவ்வொரு பொறுப்பாளர்களை நியமிக்கிறது. மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் என்று படிப்படியான நம்முடைய செயல்பாடை வலியுறுத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுகிறது. இந்த உணர்வின் நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஒற்றுமை ஏற்க வேண்டும், ஒற்றுமையை நாம் பாடுபட வேண்டும்.
ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது இந்த பூதலூரில் நடைபெறுகின்ற இந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்களை கொடியேற்று விழாவில் நாம் ஒரு ஒற்றுமையை உறுதியேற்றிருக்கின்றோம். நாம் அப்படியான ஒரு உறுதியேற்பை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். தொழிலாளர் ஒற்றுமையை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். தொழிலாளர்களுக்கான நலவாரி அமைப்பு இருக்கிறது. கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா என்ற 2 விதமான தொழிலாளர்களின் ஒற்றுமைக்காக, தொழிலாளர்களின் நலனுக்காக, தொழிலாளர்களின் பலன்களுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் எத்தனை பேர் இதில் பயனடைந்திருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வலிமையான ஒரு சங்கத்தை நாம் உருவாக்கினால் மட்டுமே அப்பேற்பட்ட ஒரு நாம் ஒற்றுமையை வழிப்படுத்த வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு பயனை அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த மேதின வாழ்த்துக்களை உங்கள் அனைவரும் சார்பாக, வணிக சங்கங்களின் சார்பாகவும், இந்த தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர் சங்கங்களின் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு அனைத்து சிறுபான்மை வணிக மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைத்திருக்கின்ற ஆனந்த் அவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம், ஒன்றுபடுவோம். தொழிலாளர் நலம் காத்த ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம். நன்றி. இப்பொழுது சார் இப்பொழுது புனிமதி அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். கொஞ்சம் மைக்கு மேலே பிடிங்க. பல தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 8 மணி நேரம் வேலை என்பதை பெற்றுத்தந்த பல பேரின் உயிர் தியாகத்தை நாம் நினைவில் கொண்டு ஒரு நிமிடமாவது மௌன அஞ்சலியை செலுத்துவோம். அவர்களை உயிர் தியாகத்தை நினைத்து நாம் மௌன அஞ்சலி செலுத்தியோம். மிக்க நன்றி. இந்த உரையை நிகழ்த்திய அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துக் கொண்டு நினைக்கிறேன். இந்தாங்க தலைவா. இங்கே இந்தாங்க ஆஃப் பண்ண நம்மள ஸ்வீட்டு கொடுக்குறதா எடுத்து ஸ்வீட்டு கொடுக்க எடுங்க. தனியாக கட் பண்ணிட்டு அப்படியே எடுங்க. இதான் பாஸ்கர் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துங்க தலார், அப்புறம் எல்லாத்தையும் கொடுங்க. அந்த பாப்பாவுக்கு கொடுங்க, அது கொடுங்க. இங்கே வா ஏங்க, நீங்கள் எடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் கொண்டாடுத்தாங்க, அடுத்தவங்க இது பண்ணோம். என்னங்க நீங்கள் கூத்து கட்டுறீங்க? பாட்டிக்கு கொடுங்க. மாப்பிள்ள நிறையாவே கொடுங்க. அவங்களுக்கு கும்பிட வேண்டாமா? அப்படியே எல்லாரும் தட்டை பிடிங்க. எல்லாமே நீங்கள் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சுந்தரராஜ் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றினார். உழைப்பாளர்களே ஒன்று கூடுங்கள். அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின தொழிலாளர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கத்தின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையை வெளியே வா என்று சொன்ன பாரதியின் பாடல் எங்கே இருக்கிறது என்று அதோட வலிமை தெரியாமல் நாம் இருக்கிறோம். இங்கே கூடியிருக்கின்ற இந்த தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர் மற்றும் ஓவியர் நலச்சங்கத்தின் பூதல் ஒன்றிய தலைவர் திரு குணா அவர்களே, பூதல் ஒன்றியத்தின் செயலாளர் திரு பாஸ்கர் அவர்களே, தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சிவகுமார் அவர்களே, தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தின் பொருளாளர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களே, பூதல் ஒன்றியத்தின் தகவல் தொடர்புத்துறை செயலாளர் திரு புண்ணியமூர்த்தி அவர்களே, பாசமிகு உறவுக்கு மேலான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய எங்களது பூதல் ஒன்றியத்தின் சார்பான உறுப்பினர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மே தின வாழ்த்துக்களை மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிலாளர்களின் ஒற்றுமையை நாம் வலியுறுத்த வேண்டும். தொழிலாளர்களுடைய உழைப்பின் வலிமையை தெரிந்த நாம், உழைப்பினுடைய ஒற்றுமையை தெரிந்த நாம், தொழிலாளர்களின் ஒற்றுமையை நாம் எப்பொழுதும் தெரியாமல் இருக்கிறோம். தொழிலாளர்களுக்கான அரசாங்க பல திட்டங்களை நாம் செய்திருக்கிறது, அதனுடைய வலிமை நாம் தெரியாமல் இருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் காரணம் நம்மளுடைய அறியாமை என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அறியாமையிலே உழைக்கின்ற பணத்தை எல்லாம் வீணடிக்கின்றோம், செலவு செய்கின்றோம். ஆனால் அந்த ஒரு துளியான பணத்தை அடுத்தவர்களுக்காக நாம் உதவுகிற பொழுது ஒரு மாபெரும் சக்தியாக இது விளங்குகிறது, இந்த சங்கம் விளங்குகிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம் என்பது மாநில அளவிலே, தமிழ்நாடு அளவிலே செயல்பட்டு வருகிறது. மாநில அளவிலே ஒவ்வொரு பொறுப்பாளர்களை நியமிக்கிறது. மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் என்று படிப்படியான நம்முடைய செயல்பாடை வலியுறுத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுகிறது. இந்த உணர்வின் நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஒற்றுமை ஏற்க வேண்டும், ஒற்றுமையை நாம் பாடுபட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை நான் தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது இந்த பூதலூரில் நடைபெறுகின்ற இந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்களை கொடியேற்று விழாவில் நாம் ஒரு ஒற்றுமையை உறுதியேற்றிருக்கின்றோம். நாம் அப்படியான ஒரு உறுதியேற்பை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். தொழிலாளர்கள் ஒற்றுமையை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். தொழிலாளர்களுக்கான நலவாரி அமைப்பு இருக்கிறது. கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா என்ற 2 விதமான தொழிலாளர்களின் ஒற்றுமைக்காக, தொழிலாளர்களின் நலனுக்காக, தொழிலாளர்களின் பலன்களுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் எத்தனை பேர் இதில் பயனடைந்திருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வலிமையான ஒரு சங்கத்தை நாம் உருவாக்கினால் மட்டுமே அப்பேற்பட்ட ஒரு நாம் ஒற்றுமையை வழிப்படுத்த வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு பயனை அடைய வேண்டும் முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த மே தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவரும் சார்பாக, வணிக சங்கங்களின் சார்பாகவும், இந்த தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர் சங்கங்களின் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு அனைத்து சிறுபான்மை வணிக மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைத்திருக்கின்ற ஆனந்த் அவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம், ஒன்றுபடுவோம். தொழிலாளர் நலம் காத்த ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நலச்சங்கம். நன்றி. இப்பொழுது சார் இப்பொழுது புண்ணியமூர்த்தி அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்.
இந்த மே தினம் என்பது கொஞ்சம் மைக்கு மேலே பிடிங்க. பல தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 8 மணி நேரம் வேலை என்பதை பெற்றுத்தந்த பல பேரின் உயிர் தியாகத்தை நாம் நினைவில் கொண்டு ஒரு நிமிடமாவது மௌன அஞ்சலியை செலுத்துவோம். அவர்களின் உயிர் தியாகத்தை நினைத்து நாம் மௌன அஞ்சலி செலுத்தியோம். மிக்க நன்றி. இது உரையை நிகழ்த்திய அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துக் கொண்டு நினைக்கிறேன். தலைவா இங்கே கொடுங்க. தாங்க ஆஃப் பண்ண நம்மள ஸ்வீட்டு கொடுக்குறதே எடுக்க. ஸ்வீட் கொடுங்க, எடுங்க. தனியாக கட் பண்ணி அப்படியே எடுங்க. இதான் பாஸ்கர். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துங்க தலார், அப்புறம் எல்லாத்தையும் கொடுங்க. அந்த பாப்பாவுக்கு கொடுங்க, அது கொடுங்க. இங்கே வா ஏங்க, நீங்கள் எடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் கொண்டாடுத்தாங்க, அடுத்தவங்க இது பண்ணோம். என்னங்க நீங்கள் கூத்து கட்டுறீங்க? பாட்டிக்கு கொடுங்க. மாப்பிள்ள நிறையாவே கொடுங்க. அவங்களுக்கு கும்பிட வேண்டாமா? அப்படியே எல்லாருக்கும் தட்டை பிடிங்க. எல்லாமே நீங்கள்